வணக்கம். வாழிய நலம். சுமார் 1000 வருடங்களுக்கு முன்பு இந்து மதத்தில் புரட்சி செய்த ராமானுஜர் என்பவர் காஞ்சிபுரத்தில் வசித்து வந்தார். அவர் தன் இளம் வயதில் தஞ்சம்மாள் என்ற அழகிய பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். இருவருக்கும் மனப்பொருத்தம் மிக நன்றாக இருந்தது என்று எல்லோரும் மக்கள் பேசிக்கொண்டார்கள். ஒருமுறை அவருடைய வீட்டிற்கு அவருடைய குரு பெரிய நம்பி அவர் தன்னுடைய மனைவியுடன் வந்தார். அவர்கள் இருவரும் வீட்டில் தங்கியிருந்தார்கள் சில நாட்கள். அப்பொழுது ஒரு நாள் ராமானுஜர் வெளியே சென்றிருக்கும் பொழுது அவருடைய மனைவியும் அந்த குருவின் மனைவியும் கிணற்றடியிலிருந்து துணி துவைத்துக் கொண்டிருந்தார்கள். அந்த தண்ணீர் வந்து ராமானுஜர் மனைவியின் வாளியில் பட்டதால் கோபமடைந்த அவர் உடனே அந்த குருவின் மனைவியை நீ தாழ்ந்த ஜாதியை சேர்ந்தவள் என்று கடுமையாக பேசிவிட்டார். இதனால் அவர் குருவும் அவர் மனைவியும் அவர் வீட்டை விட்டு சென்று விட்டனர். வீட்டுக்கு திரும்பி வந்த ராமானுஜர் நடந்த நிகழ்ச்சியை அறிந்தார். அவர் மனைவியிடம் கோபித்துக் கொள்ளவில்லை. அதற்கு பதிலாக தன் மாமனார் எழுதுவது போல ஒரு கடிதத்தை எழுதினார். அதாவது தன் மைத்துனருக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருப்பதாகவும் மாப்பிள்ளையும் பெண்ணும் உடனடியாக ஊருக்கு வர வேண்டும் என்றும் ஒரு தட்டில் வெற்றிலைப்பாக்கு, பழம், தேங்காய் எல்லாம் வைத்து அதை ஒரு வைணவரிடம் கொடுத்து ராமானுஜரே கொடுத்து தன்னுடைய மனைவியிடம் கொடுக்க சொன்னார். கடிதத்தை படித்த ராமானுஜரின் மனைவி மிக சந்தோஷம் அடைந்து தன் கணவர் வீட்டுக்கு வந்தவுடன் அதை கடிதத்தை காண்பித்தார். நம்ம புறப்பட்டு நம்ம அப்பா வீட்டுக்கு போகலாம் என்று சொன்னார். அதுக்கு ராமானுஜர் நீ முதலில் புறப்பட்டு போ, நான் பின்னால் சில நாட்கள் கழித்து வருகிறேன் என்று சொல்லிவிட்டார். அவர் மனைவியும் சந்தோஷமாக ஊருக்கு கிளம்பி போய்விட்டார். அவர் கிளம்பி போக சென்ற உடனே வீட்டை விட்டு வெளியே சென்ற ராமானுஜர் நேராக அந்த வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு சென்றார். அங்கு வைணவர்கள் சிலர் இருந்தார்கள். அவருடைய குருவும் இருந்தார். உடனே அவர் உடனடியாக அவர் இந்த சன்னியாசியாக தன்னை மாற்றிக்கொண்டு மடத்தில் சேர்ந்து விட்டார். அதற்கு பிறகு அவர் வீட்டிற்கும் செல்லவில்லை, அவர் மனைவியையும் பார்க்கவில்லை. ஸோ இவ்வளவு பெரிய மதத்தில் புரட்சி செய்து ஒரு வைணவர்களுக்கு ஒரு தலைவராக இருக்கக்கூடிய ராமானுஜரே ஒரு பொய் சொல்லி இருக்கிறார். ஸோ அதற்கு தான் வள்ளுவர் கூறுகின்றார், ஒரு நல்ல விஷயத்திற்காக பொய் சொன்னால் அதுவும் உண்மைக்கு நிகரானது என்கின்றார். பொய்மையும் வாய்மை இடத்தே குறை தீர்ந்து நன்மை பயக்கும் எனில் என்பது அந்த குறள். அதாவது ஒரு நல்ல விஷயங்கள் அதெல்லாம் நடக்கும் என்றால் பொய்யும் கூட சொல்லலாம், அதுவும் உண்மைக்கு நிகரானது என்பதே அது அர்த்தம். நன்றி, வணக்கம்.